தட்சிணபானு, இந்திய வங்கதேச அணிகளுக்கு இடையேயான சாம்பியன் குரூப் ஏ பிரிவு போட்டியில் வங்கதேச அணி 228 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. 49.4 ஓவர்களில் 228 ரன்களை மட்டுமே எடுத்து அனைத்து விக்கெட்டுகளையுமே வங்கதேச அணி இழந்தது. அந்த அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் தான்சிஸ் ஹசன் உள்ளிட்ட முக்கிய வீரர்கள் அனைவரும் அடுத்தடுத்து ஆட்டமிழந்த நிலையில் 35 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்து தவித்து வந்த வங்கதேச அணியை சரிவிலிருந்து தௌஹீத் மற்றும் ஜாக்கர் அலி ஆகியோர் மீட்டனர். தௌஹீத் 100 ரன்களை எடுத்து நிலைத்து நின்று விளையாடி வங்கதேச அணி ஒரு கௌரவமான ஸ்கோர் எடுப்பதற்கு உதவினார். இதே போல ஜாக்கர் அலி 68 ரன்கள் எடுத்த நிலையில் சமி பந்து வீச்சில் விராட் கோலியிடம் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார். இந்திய அணியில் முகமது சமி அபாரமாக பந்து வீசி 10 ஓவர்களில் 53 ரன்களை கொடுத்து 5 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். ஹர்ஷித் ராணா 7.4 ஓவர்களை மட்டுமே வீசி 31 ரன்களை மட்டுமே கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். அக்சர் பட்டேல் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதனால் 50 ஓவர்களை முழுமையாக விளையாட முடியாமல் 49.4 ஓவர்களிலேயே வங்கதேச அணியின் அனைத்து வீரர்களும் ஆட்டமிழந்தனர். அந்த அணி 228 ரன்களை எடுத்து இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு 229 ரன்கள் என்ற இலக்கை நிர்ணயித்திருக்கிறது. தஸ்னிமா பானு.